கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் புதுச்சேரியில் இருந்துதான் மெத்தனால் கொண்டுவரப்பட்டது என்ற புகார் மீது புதுச்சேரி அரசு தீவிர விசாரணை நடத்தி வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் புதுச்சேரியில் இருந்துதான் மெத்தனால் கொண்டுவரப்பட்டது என்ற புகார் மீது புதுச்சேரி அரசும் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். அதாவது தொடர்ந்து இப்போ மெத்தனாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழக அரசும் சரி, புதுவை அரசும் சரி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்குது. அது முழுமையான விசாரணை அறிக்கை வந்த பிறகு உங்களுக்கு அது எங்கேருந்து வந்தது, எப்படி வந்ததுன்றதை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா முழுமையான அறிக்கை விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நேற்று கூட மரக்காணத்தில் ஒருத்தர் பிடிச்சிருக்கிறாங்க. திடீர்னு வந்து மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. புதுசாக விசாரணையிலேயே புதிதான இதெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு முடிவான விசாரணை அறிக்கை வந்தவருக்கு நாங்கள் உங்களுக்கு தகவல் சொல்றோம். புதுச்சேரியிலேருந்து மதேஷ் என்றவர் பிடிச்சிருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து பல்வேறு இடத்துல அட்ரஸ் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டிலையும் அவர் வந்து 7 ஐடி வச்சிருக்காரு, எல்லாமே இருக்கு. அந்த மதேஷ்ன்ற புதுச்சேரியில் பிடிச்சதால அது புதுச்சேரியிலேருந்து வந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலையை சொல்றாங்களே தவிர, அதனால தான் முழுமையான விசாரணை இன்னைக்கு வந்து மரக்காணத்தில் பிடிச்சிருக்கிறாங்க ஒருத்தரை. அது மாதிரி பல்வேறு இடங்கள்ல தமிழ்நாட்டிலையும் நிறைய அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க.